கிரிக்கெட் 24ல் வெஸ்ட் இண்டீஸ் வாஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு சீரியஸு. அதில் வந்து இன்றைக்கி நம்ம 2வது டெஸ்ட் போக போகிறோம். ஃபஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணிட்டோம். செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு சேஞ்ச் எதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் தேவையில்லை தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம மாற்றணும். கிரவுண்டு ஏன்னா அதுவே வராது, அதுதான் பிரச்சனை. வெஸ்ட் இண்டீஸில் இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்டு விளையாடிச்சு. அடுத்த கிரவுண்டு இது இது நல்ல கிரவுண்டே தெரியாது இதில். ஓகே, இதுவும் அதே கிரவுண்டா இல்லை இது வேறு ஊரில் உள்ள கிரவுண்டா? நான் வெஸ்ட் இண்டீஸ் தான் போட்டிருக்கு. ஓகே போகலாம். வெஸ்ட் இண்டீஸ்னு போட்டிருக்கனால போடுறேன். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்லாம் தெரிலங்க, அதனால் உள்ளே போகிறேன். மற்றபடி இப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மற்றெல்லாம் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, வெளியே வந்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுமா பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா போன தடவை நல்லா தான் இருந்தது, எதுவும் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. போலிங் நல்லா போட்டிருக்காங்க. புதுசாக யாரையும் சேர்க்கணுன்ற ஒரு இது இல்லை. அப்படியே சேர்க்கணும் அப்படி ஒரு போலர் வந்து வேணும்னா யாரை போடுறது? யாரும் கிடையாது, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. ஓகேங்க, ஸ்பின்னு தேவையில்லை, இருக்காங்க கரெக்டாகவே இருக்கட்டும். அப்படியே போகலாம். நல்லா இருந்தனால அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்துடலாம். ஸ்டார்ட். இது வந்து உங்களுக்கு போன மேட்ச் செம்ம சுவாரஸ்யமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போகலாம். பேசிட்டுலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் காட்டுறானுங்க, அவங்களுக்கு தேவையில்லை ப்ராக்டிஸ். Good morning everyone. You joined us for this match between India and the West Indies. Earlier I took a toss. ஓ, இந்தியா தான் டாஸ் வின்னா. ஓகே, பேட்டிங் எடுத்துக்கலாம். These are good conditions for batting. Whoever won the toss would have been eager to put the pads on. பேட்டிங் எடுத்துக்கலாம். அதான் போன மேட்ச் நல்லா தான் விளாட்ணும். நல்லா விளாட்ணும் சொல்ல முடியாது. அப்புறம் கையெல்லாம் குத்துட்டு வராங்க, பரவாயில்லையே. ஓ, டிஸ்கஸ்லாம் நடக்குதா? ஓ, இதெல்லாம் காட்டுவானாங்களா பாவிங்களா? இதெல்லாம் நான் பார்க்கலாங்க அவ்வளோவா. பிளேயர்ஸ், போலர்ஸ் வர்றாங்க பாருங்கள், சாம. We're about ready to get underway and already First the ball crowd is up and about. This is looking to be a great day of cricket. Cuts it away but finds the man just behind point. நல்ல ஒரு பால். Lovely cover drive but straight to extra cover. நல்ல ஒரு துவக்கத்தை துவங்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. Beats the fielder. Nice shot. No point running for that one. It was a four the moment it left the bat. Beautiful shot off the front foot. நல்ல ஷாட்ங்க பாருங்க, அப்படியே பால் அழகாக போச்சு. சூப்பர். Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. Doesn't beat the infield. இது நல்ல ஷாட். நல்ல ஷாட்டாக மாட்டுது. பிச்சு க்ரீனாக இருக்கு. ஐயோ, misses everything. பிச்சு க்ரீனாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பின்னு கொஞ்சம் எடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஃபுல்லாக க்ரீனாக இருக்குச்சிடானுங்க. Classic cover drive, but finds the fielder at cover. End of the over, 4 off it.
India are 4 for none. As they take guard, they'll want to feel bat on ball early and get off the mark and settle the nerves a bit. From the media centre end. Straight drive. அருமையான ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே பாருங்க, சரியான ஆரம்பம். That was a boundary the moment the ball left the bat. Time to perfection. டைம் த பர்ஃபெக்ஷன். அவ்வளோதான், பர்ஃபெக்ட் ஷாட். Wait, I don't think we'll be too happy with their bowler at the moment. நல்ல பேட்டிங் சம்மந்தப்பட்ட இதுதான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். Great shot. அது அடுத்தது பாருங்க, அற்புதம். You just can't hit it any better than that. Beautiful. ஆனால் உண்மை. No chance for the fielders. நான் ஒரு ஷாட் பாருங்க. அவ்வளோதான். ஃப்ளிக் boundary last ball. What's to come this delivery, I wonder. நல்ல ஒரு ஷாட். Couldn't get it through the field. கொஞ்சம் லேட்டாக மாறிடுச்சு, பட் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, பேட்டில் கரெக்டாக படுது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன் நான் பேட்டிங் எத்தனா கொஞ்சம் பெரிய ஸ்கோர் அடிக்க ட்ரை பண்ணுவோங்க. இது வரைக்கும் அப்படி நான் ட்ரை பண்ணதே இல்லை, பட்டதும் இல்லை, சீக்கிரமாக அவுட் ஆகிடுவேன். அதனால் இந்த பிச்சு பேட்டிங் பிச்சு மாற்றி தருது. Wow, that missed a lot. வா, பால் எப்படி போச்சு பாருங்க. அதனால் பார்த்து கரெக்டாக விளாட்னா நல்லா ஸ்கோர் போகலாம். ஓடு ஓடு ஓடு, இதெல்லாம் ஓடலாம். நல்ல ஷாட்டு பாருங்க, பவுண்டரி. Fantastic shot. Gets forward, head over the ball, smashes it away. அருமையான ஷாட். Playing all their shots in that over, a very expensive over. Expensive over. Quick onto that in the infield. ஒரு அருமையான ஒரு துவக்கம் இருக்கு. கரெக்டாக இதே மாதிரி போனாலே போதும். ஓ ஷா, நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டு, மிஸ் ஆயிடுச்சு. ஓடு ஓடு, எல்லாம் ஓடலாம். நல்ல ஷாட்டு, இன்னும் கூட ஓடலாம். வாய்ப்பே இல்லை. ஒழுங்கான துவக்கம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அது அடுத்த ஷாட், சரியான ஷாட். இது 2 ஓடலாம். ஓடு ஓடு ஓடு. ஏய் 4 விடுவான்னு நினைக்கிறேன் பையன். இது மட்டும் எனக்கு, அவனுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. நீங்கள் கிட்ட போய் என்ன தான் தடுக்க நினச்சாலும் தடுக்க முடியாது. அது 4 போகணுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா 4 போயிடுதுங்க. இதாங்க கொடுமை. இதெல்லாம் வந்து நல்ல விஷயமே கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு நல்லதாக நடந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்குங்க. அவங்க அடிப்பாங்க, நான் பால் பின்னால் கிட்ட குறைக்கும் போயிடுவேன். அப்புறம் பால் எடுக்க முயற்சி பண்ணுவேன், எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே மாதிரி தான் நடந்தது இங்கேயும். ஐயோ, அவுட்டுங்க அவுட்டுங்க. ஷே, என்ன எஜி வாங்குச்சு. ஷே, பாருங்க, ஷட், நான் ஒரு கேட்ச் அப்படின்றத எஜ்ஜி வாங்குச்சு. The trudge back to the pavilion. A disappointing display in the end. For someone with such batting skills, this goes down as a fail. இப்போ எந்த பேட்டை தான் நான் வந்து பேட் விடுறது? சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். Coming in with some pressure on their shoulders. They've had a lean run of form in the last few weeks, so will want to take their time a bit getting in. நல்ல பால். Finds the fielder with that shot.
ஒரு விக்கெட் விட்டேன் சரிங்களா. ஆரம்பிச்சாச்சு, விக்கெட் விடுற பயணத்தை ஆரம்பிச்சாச்சுங்க. ஓடு 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 ஓடு. Shankar, ready to face their first ball, really needs to settle quickly and see if they can get the ball into the gaps. No, 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 terrible shot. டெரபிள் ஷாட். எங்கே நான் ஷாட் அடித்தேன்? That was just an awesome delivery. Whizzed past the batter, and the umpire says that's the first of two. நல்லா போடுறான். நான் போன தடவை கொஞ்சம் 2 குத்தாலும் தடவை நல்லா போடுறான் பாருங்க. பா பால் பார்த்தீங்களா எப்படி போச்சுன்னு? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சே அடே போகுது, அதுவும் நியூ பாலில் போடுறான். Accurate bowling, just the one off. India are 23 for 1. Roach ready to start from the pavilion end. பால் மாட்டவே இல்லைங்க. Lovely cover drive, but straight to extra cover. பால் சுத்தமாக மாட்டல, அப்படியே போகுது. பால் திரும்பிச்சு. பால் அப்படியே திரும்பிச்சுங்க. Straight to the fielder. அவங்க பாலை வந்து விட்றாங்க, நான் விட மாட்டேன். பேட் விடுவேன், ஆனால் ஐயோ நான் ஷாட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு வித்தியாசமான ஷாட் அடிச்சு ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம். அது Lovely shot, head over the ball, nice and compact. That'll be 4. You can't fault that shot. Nicely played. 4 runs all the way. நான் ஃப்ளிக் போதாங்க. சரியான ஃப்ளிக். Good bowling that over, precise bowling, no real opportunity. Come on. Can't get that outside the ring field. எப்பவும் வேகமாக தானே போடுவான், இன்னும் ஸ்லோவாக போட்டேன் இப்போ. Classic cover drive, but finds the fielder at cover. Nice shot, straight to the ball. Outa! No run. Outa! Gone. Top draw. In the air and cover. Takes an easy catch. என்னடா அவுட்டுன்ட்டானுங்க பாருங்களேன். அவுட்டுன்ட்டானுங்க. அட்டா பாவிகளா. ஆமாங்க, கையில் எடுத்த மாதிரி A அடி. long walk back to the pavilion. This has not been a good knock. Not what you expect from someone of this quality. இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி டோனி இறக்க விடுவோமா? New batter will probably look to work the singles in. இந்த வாட்டி கொஞ்சம் டோனியை முன்னாடி இறக்கி விட்டுருக்கேன், பார்ப்போம். நோ பால். I think that's called for the front foot. Not by much, but it doesn't matter. Overstepped on that occasion.
ரெண்டுமே குரு சிஷ்யர்கள். பாருங்க, அதெல்லாம் போயிடுச்சு, 4 போயிடுச்சு. இதாங்க ஃபஸ்ட் டைம் விட்றானு இந்த மாதிரி. திருப்பியும் ஐயோ புஷ்டான் பார்த்தீங்களா, அதான் ஃபஸ்ட் டைம் விட்டான் இந்த மாதிரி. 5 runs added in the over. India are 32 for 2. The right-on pace bowler is coming into the attack from the pavilion end. Pavilion end. நல்ல ஷாட். ஆறு ஓவருக்கு 36 நல்ல ரன் தான். That's a massive shot. That's going 12 deep into the crowd. Just missed the line. Not the worst delivery, but that was put away with interest. ஷாட் பாருங்க. இந்த மாதிரி பால்லாம் போட அடிச்சிருவேன். Can't afford to go too full again. It helps to switch up your deliveries just to keep them guessing. Driven on the onside, but straight to mid-wicket. ஷாட்டு, நல்ல ஷாட்டு பாருங்க. ஒரு ரன்னு, அருமையான ஷாட்டுங்க. டோனி lovely shots on drive. ஷாட் பாருங்க. Well, that was a poor ball. You Boundary. really can't bowl like that. Got what it deserved. What a lovely shot. Flown to the boundary. That's not the type of ball to be bowling. Don't need to do anything special. Line and length still the key. Over. India are 43 for 2. Joseph ready to start from the media centre end. Center in. மிஸ் ஆயிடுச்சுங்க. ஷே, நல்ல ஷாட். அது பாருங்க, அற்புதம். That was done really well. Great shot, driven down the ground, and it flew over the boundary. அவ்வளோதான். A good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. திருப்பியும் Power and precision. அதே பால மாட்டினார் பாருங்க. 4. Really wasn't a great delivery. It was seen early and dispatched. பாருங்க, சேம் மாதிரி பால் தான். அவ்வளோதான். What else do they have in their bag of tricks? Not much seems to be working at the moment. சரியான பால். அந்த பாலையும் அடிச்சோம்ல. அடுத்த ஷாட் பாருங்க. அப்பா, Deep extra cover has work to do. Nothing really wrong with that ball. Got onto the front foot and found the gap to get that one to the boundary. அவ்வளோதான். என்ன கேப் பாருங்க. இவன் பால தான் பொளக்கணும். Isn't something you want to repeat of. You don't want to be giving easy runs away. ஈஸி ரன். நான் 3 4 அடிச்சிருச்சு இந்த ஓவரில். அதனால் கரெக்டாக போகணும். ஓ, நான் கேப் பாருங்க. ஒன்று போதும். நான் கேப் பாருங்கப்பா. Smashed all over the park. I wonder if the captain will stick with them. Lovely cover drive. Oh, but straight that's to extra cover. ஷே,
தத்துட்டான். இது ஏன் விட்டான். அட பாவி. Well, you sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early, well timed, and 4 runs. பாருங்க அப்படியே நிற்கிறான் பாருங்களேன் தண்டம். நான் அவனை சொல்லி கொடுறேன் இல்லைங்க, இந்த கேமில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Cuts it away but finds the man just behind point. இந்த கேமில் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் காரணமே. நல்ல ஷாட். பா இப்படி ஃபீல்டிங் பண்ணாங்க. Four runs added there. India are 60 for 2. இன்னும் ஒன்று குத்துனுக்குறாங்க பாருங்க. ஏன்னா அப்படி அவன் தான் முக்கியமான பவுலர் போல உங்க டீமில். Classic cover drive. Finds the fielder at cover. இன்னும் கொடுக்குறாங்க அவனுக்கு. Classic cover drive. Cuts that off well in the infield. அது பாருங்க பிளேஸை. You can't fault the bowling. Sometimes your opponent is just too good. That is a beautiful front foot shot. No point in chasing that one. அவ்வளோதான். That showed great skill, lovely timing, and the boundary was the only place it was heading. Does very well to quickly get across to this one. எல்லாம் க்ளோஸாகவே போட்டுக்கிறான். எப்போவும் எந்த பால்லாம் போடுவான், இப்போ க்ளோஸாக போடுறான் பயங்கரமாக. Bang! Sent back over the bowler's head, mid off and mid on. அங்க பச்சா வருங்க. அப்பா. That sail into the crowd. That's worth the ticket money alone. It's flown into the crowd. A brilliant shot off the front foot. I'd like to see them aim for the top of off now. As a bowler, you've always got to make them play on your terms. Doesn't beat the infield. That's the over. India are 70 for 2. Joseph ready to start from the pavilion end. ஐயோ அவுட்டா? ஐயோ Massive shout. இல்லைப்பா வெளியே போயிடுச்சு. நல்ல வேலை. நல்ல ஃப்ளிக்கு தான், மிஸ் ஆயிடுச்சே. ஷே நல்ல ஃப்ளிக்கு தாங்க. அது onto the front foot, super shot, should be 4. Just perfection, a magnificent shot. You just can't hit it any better than that, racing away to the boundary. நான் ஷாட் பாருங்க. அவ்வளோதான். Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. 45ங்க. Oh, now that's a brilliant diving stop. பரவாயில்ல. ஓ லேட் ஆயிடுச்சு. அந்த பிச்சு நல்ல பேட்டிங் பிச்சுங்க. போச்சு. நல்ல ஒரு பேட்டிங் பிச்.
Couldn't get it through the field. Well batted, 4 runs off the over. India are 74 for 2. ரெண்டு பேருமே ஒரே பேரில் உள்ளவங்க தான், ஆனால் அவன் எஸ் இவன் ஏ. Ouch, look nasty. ஏறிச்சிங்க. இப்போ தான் க்ளோஸில் தான் போடுவான்னு நினச்சேன், ஏறிட்டான். இப்போ எப்படி போட போகிறான்னு தெரியலையே. Lovely cover drive, but straight to extra cover. பாருங்க, அப்படி தான் போடுறான் அவன். Quick onto that in the infield. அந்த ஒரு ஃபீல்டு தாங்க மாட்டிக்கிறேன். Brilliant, that will take some அது catching. Well, that was just textbook. Finds the space and power to lift that ball over the top and just keeps going. How will he reply? Misses everything. ஷே, அது Very good shot. ஷாட் பாருங்க. You just can't hit it any better than that. Beautiful shot. No chance at all for the fielders. நல்லா பேட்டுக்கு வருதுங்க பால். End of the over, 10 off it. இங்கே பாருங்க, India நீங்கள் நினைக்கலாம் எதில் இருக்குது பாருங்க, டிஃபிகல்ட்டி பாருங்க, ஹார்டில் இருக்குது. are 84 for 2. Gabriel coming on. ஹார்டில் இருக்குங்க, அப்பவும் பாருங்க. Cause some trouble. அது நல்ல டைமிங் கிடைக்குது பாருங்க. டைமிங்கு, பேட்டிங், அந்த பிச்சு அப்படி நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது. நல்ல வேலை ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தேன், இல்லாட்டா அவங்க எவ்வளோ அடிச்சிருப்பானுங்க தெரில. Nice cut shot, but straight to gully. Thought it had got past them, but a fantastic dive to cut it off. Through the gap, great shot. நான் ஷாட் பாருங்க. Really was an impressive shot. Good timing and driven through the covers. No please. அவ்வளோதான். That last one helped the scoring rate, making their intentions clear now for this innings. Oh. அது Drive straight down the ground. Mid-on will collect that though. பவுண்ட்ரி போயிடு போலையா? ஐயோ, இன்னும் 3 ரன்னுங்க. Well, they'll get back for 3. Well done. But on a ground this size, you have to ask how they got 3 in the first place. 8 runs added in that over. India are 92 for 2. The right-arm medium bowler is coming on to bowl from the media centre end. ஆட்டில் வச்சு தான் விளாட்றேன். ஆடஸ்ட்டில் வச்சு விளாடல, ஆடில் வச்சு தான் விளாட்றேன். Finds the fielder with that shot. அதுலேயே 2 விக்கெட் விட்டுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஆடே ரொம்ப கஷ்டம் தான், ஆடஸ்ட்டு அதோட கஷ்டம். ஓடு ஒரு ரன் போதும்.
அந்த வாட்டி கொஞ்சமாக ரன் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தங்க. ஆனாலும் 2 விக்கெட் விட்டுருக்குங்க பாருங்க. ஹார்டஸ்ட்டில் வந்து ரொம்ப டைமிங் எடுக்கணும். ஹார்டில் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக டைமிங் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட மீடியமும் ஹார்டும் வந்து ஒரு 10% தான் பாருங்கள். கரெக்டாக டைமிங் பண்ணால் போயிட்டு பாருங்க. That really is a fantastic straight drive. Nothing the bowler could do to stop it. It just flew straight to the boundary. கரெக்டான அந்த டைமிங் கிடச்சுன்னா கரெக்டாக போவாங்க. அவ்வளோதான். ஐடியில் தான் காட்டுது பார்த்தீங்களா. A boundary last delivery. Is it a sign they're trying to push the run rate now? ஐயோ மிஸ் ஆகிட்டு வாங்க. Collects that one simple as you like inside the ring. 6 runs added there. India a 98 for 2. Gabriel ready to start from the pavilion end. நீங்கள் கொஞ்சம் இயர்லி ஆடிச்சிங்கன்னா அது வந்து இதுவாகும். Driven on the shot. outside, but straight to mid wicket. இதோட வித்தியாசம் சொல்கிறேன் கேளுங்களேன். இதில் வந்து ஈஸி, மீடியம், ஹார்டஸ்ட்டுன்னு மொத்தம் 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Great shot, pulled straight to backward square leg though. ஈஸி வச்சு விளாண்டிங்கன்னா இப்போ ஒரு வேளை பால் வந்து எப்படி சொல்கிறது 50 ஸ்டாப்பா சரிங்களா. ஒரு வேளை நீங்கள் ஈஸி வச்சு விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பால் வந்து ஆஃப் சைடில் தான் வருது, ஆனால் நீங்கள் லெக் சைடில் வந்து அதை அடிக்கணும்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஆனால் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா லெக் சைடில் போகும். அதாவது ஆஃப்லேயே பால் வந்தாலும் அடிச்சா லெக் சைடில் போகும். அது எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு மேட்ச்சில் வந்து நான் வந்து ஈஸி வச்சு விளையாடினேன். இப்போ இல்லை, முன்னாடி சும்மா விளையாடி பார்த்தேன், ரெக்கார்ட்லாம் பண்ணி போடல. அதை அதில் பார்த்தீங்கன்னா நான் லெக் சைடில் சுற்றுவேன், பால் வந்து எங்கே போடுன்னா ஷோல்டரில் போடுங்க. பால் ஷோல்டரில் பார்த்து 6 போகும். அதுதான் ஈஸி. அது எப்படி வேணாலும் நீங்கள் அச்சா போயிடும். அது வந்து வேஸ்ட் விளையாடுறதை வச்சு. அடுத்தது மீடியமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஈஸி மாதிரி தான் சரிங்களா. அதனால் இந்த கேமில் நான் சொல்கிறது 24 சொல்கிறேன். நீங்கள் மீடியமும் ஈஸியும் வச்சு விளையாடாதீங்க, வேஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு, மீடியமுக்கு அப்புறம் ஹார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, நியூட்ரலாக இருக்கும். பாருங்கள், இந்த ஷாட் ஆச்சுன்னா பால் வந்து ஒரு கரெக்டான ஒரு வேகத்தில் பேட்டில் பட்ட அந்த கரெக்டான வேகத்துக்கு போதா. ஆனால் இதே நீங்கள் ஹார்டஸ்ட்டில் போய் இந்த ஷாட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இந்த பால் இவ்வளோ வேகமாக போகாது, ஸ்லோவாக போகும். சரிம்மா, அதான் ஹார்டஸ்ட்டோட இது, ஹார்டுக்கும் ஹார்டஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் இந்த ஷாட் அடிச்சேன் பார்த்தீங்களா, படலை பேட்டில், அப்படி தானே. ஆக்சுவலாக நான் இப்படி படக்கூடாது, ஆனால் இதே நீங்கள் ஈஸியில் விளாண்டிங்கன்னா இந்த ஷாட்டும் படும். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் ஈஸி சுத்த வேஸ்ட்டுங்க இந்த கேமில். அப்புறம் மீடியம் வந்து புதுசாக நீங்கள் விளாட்றீங்க, எனக்கு இது விளையாடவே தெரியாதுன்னா வேணால் மீடியம் விளாடுங்க. ஆனால் ஹார்டு தான் கரெக்டாக இருக்கும். ஹார்டு வந்து நியூட்ரல். இப்போ நான் விளையாடிட்டு இருக்கிறது ஹார்டில் தான் விளையாடிட்டுருக்கேன், நியூட்ரலாக இருக்கும். இந்த கிரவுண்டு மோசமான கிரவுண்டு, பேட்டிங் நல்லா ஆட முடியும்னா நல்லா ஆட முடியும். ஆனால் இதே பிச்சில் நான் வந்து ஹார்டை வச்சு விளையாடிருந்தேன்னா, ஹார்டஸ்ட் வச்சு விளையாடிருந்தேன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் நல்ல ஷாட்டே அடிச்சா கூட அது ஸ்லோவாக தான் போகும். அதுதான் ஹார்டஸ்ட்டோட இது. நியூட்ரல்னால் உங்களுக்கு வந்து ஹார்டு தான். ஓ 6 மணி 2 ஓடலப்பா.
இதுவே நீங்கள் வந்து Good running. இப்போ அடிச்சு Scoreboard ticking over. இப்போ அடித்த அதே ஷாட்டை Runs added in that over. நீங்கள் ஹார்டஸ்ட்டில் அடிக்கணும்னா 4 இப்போ இதில் 2 ரன் ஓடி இருக்க முடியாது, 1 ரன் தான் ஓடி இருக்க முடியும். இதுதான் அதோட வித்தியாசம். Oh. That was just an awesome delivery. Whizzed past the batter, and the umpire says that's the first of 2. புதுசாக விளாட்றவங்க கண்டிப்பாக வந்து ஈஸி வச்சு விளாடாதீங்க, வேஸ்ட்டு, ஒரு ஃபீலும் கிடைக்காது. ஓடு ஓடு ஓடு, ஆள் இருக்காங்க, பரவாயில்ல, ஓடு, இன்னும் ஓடலாம். ஒரு குழந்தைங்க ஆடுற மாதிரி தான் ஈஸி வச்சு விளாண்டிங்கன்னா மீடியம் வச்சு விளாடுங்க. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஹார்டு கஷ்டம், ஹார்டஸ்ட்டு அதோட கஷ்டம். இப்போ விளாட்ற ஹார்டு வந்து ரொம்ப கஷ்டம். இதுவும் கஷ்டம் தான், ஈஸிலாம் கிடையாது. பாருங்கள், இதில் 2 விக்கெட் விட்டேன் பாருங்கள், சொல்ல போதுங்களா. ஆனால் என்னன்னா ஹார்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சில ஷாட்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஆடலாம். Cuts it away, but finds the man just behind point. இந்த ஷாட்டோட கொஞ்சம் இந்த கொஞ்சம் வேகத்தை பார்த்தீங்களா. இதே நான் ஹார்டஸ்ட்டில் அடிச்சிருந்தேன் ஷாட்டு, இந்த அளவுக்கு வேகமாக போகாது. ஐடியல் கரெக்டாக ஐடியல் பட்டால் மட்டும் தான் போகும். ஓகே குட்டு இதெல்லாம் போகாது. பாருங்க, Straight to the fielder. இதுவே நீங்கள் வந்து கிரிக்கெட் 19 இருக்கு பார்த்தீங்களா, அதில் விளாண்டிங்கன்னு வச்சுங்களேன், ஈஸி. அது ரொம்ப மொக்க தான். மீடியம் வந்து எப்படி சொல்கிறது, இதில் இப்போ நம்ம ஹார்டு விளாட்றோம் பார்த்தீங்களா. Nice cut shot, but straight to gully. 3 more runs. இப்போ நம்ம ஹார்டு விளாட்றோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க மீடியமே. செம்ம கஷ்டமாக இருக்கும் மீடியமே. Roach, ready to start. ஹார்டு வந்து ஹார்டஸ்ட் மாதிரி இருக்கும், அதுலேயும் ஹார்டஸ்ட் இருக்குது. அது விளையாடவே முடியாது, அவ்வளோ கஷ்டம் அது விளையாடுறது. ஆனால் இது ஓகே. Out of the textbook, off the middle, and it flew to the boundary. இதில் நீங்கள் வச்சு விளாட்றதைங்க ஓரளவுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹார்டு வச்சு விளாட்லாம், ஹார்டஸ்ட் வச்சு விளாட்லாம். ஹார்டஸ்ட் வச்சு விளாட்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஹார்டு வச்சு நீங்கள் விளாடும்போது நல்ல ஃபீல் கிடைக்கும். I don't think we'll be too happy with their bowler. இந்த ஷாட்லாம் அடிச்சா கரெக்டாக 4 போகணும், ஏன்னா இதான் ஷாட்டு. பாருங்க, Lovely இந்த shot. ஃப்ளிக்கு பண்ணால் Nice கேப் இருக்குங்க. That'll be ஐடியல் வந்துருக்கு பாருங்க. Didn't need to bother about running with timing like that. ஐடியல் வந்துச்சுனாலே நல்லா பேட்டில் மீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பால் வந்து கரெக்டான பவுண்டரி போய் தான் ஆகணும், இதுதான் ப்ராப்பர். பாருங்க, அவ்வளோதான். ஆனால் இதே ஆர்டர்ஸில் வந்து இந்த ஷாட் அடிச்சிங்கன்னா பால் இந்த வேகத்துக்கு போகாது. easy runs away. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கும் கிடைக்காது உங்களுக்கு. ஆர்டர்ஸில் வந்து அப்படியே டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ இதில் குட்டுன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இதே ஆர்டர்ஸில் ஆடும்போது என்ன ஆகும்னா இயர்லியும் கிடச்சிரும். அதுதான் ஆர்டர்ஸ்னு இவங்க பண்ணி வச்சுருக்கானுங்க. அது என்ன கணக்குன்னு ஒன்று புரியல. பால் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பாலை கணிக்கலாம். பாங்க, வருது தெரியுதா, ஓரளவுக்கு இங்கே தான் வருது அப்படின்றது தெரியணும். இங்கே தான் வருது, இங்கே தான் வரப்போகுது அப்படின்னா தெரியணும்ல. ஆனால் ஆர்டர்ஸில் அப்படி தெரியாதுன்னா எப்படி சொல்கிறது, அவன் என்ன பால் போட போகிறான், ஷார்ட் பால் போட போகிறான்னா பாருங்கள், இந்த பால் நமக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்குதா, அந்த டைமிங் அதில் கிடைக்காது. அதான் ஆர்டர்ஸ்ட் வந்து செம்ம கஷ்டம். ஆனால் அந்த ஆர்டர்ஸில் வச்சு நான் விளையாடி ஜெயிச்சிருக்கேன் நிறைய மேட்ச்சு. போன மேட்ச் ஃபுல்லாகவே ஆர்டர்ஸ் தான் விளாட்னோம். Classic cover drive, but finds the fielder at cover. 8 runs added in that over. India are 115 for 2. அதே நீங்கள் வந்து போலிங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Left arm orthodox Spinner. bowler is coming into the attack from the pavilion end. ஓஹோ, ஸ்பின்னு எப்படி நிற்கிறான் பாருங்க. ஐயோ Caught the edge. பாருங்க, இயர்லி பாருங்க, Out from the bowler. லேட்டு பேட் அண்ட் பேட். Got to follow up that last delivery. Found the edge, but no reward. Putting the pressure on the batter. Oh, that's nice. Good defense. இதே நீங்கள் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இங்கே கீழே காட்டும். இந்த சைடில் நமக்கு வந்து பால் வந்து க்ரீனு, ஒரு மாதிரி லைட் க்ரீனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க,
அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். Lovely cover drive, but straight to extra cover. ஒரு மாதிரி க்ரீனு எல்லோ அப்படின்னு ஒரு ரெட் மார்க்லாம் வச்சு காட்டும் பார்த்தீங்களா, ஒரு ஏறுற மாதிரி. அது வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக வச்சுருக்கும் போது அந்த க்ரீனு எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். க்ரீனு எல்லோ எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். இதுவே நீங்கள் இதில் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சின்னதாகும், ஹார்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஹார்டஸ்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப குட்டி ஆகிடும், குட்டி ஆகிடும். போலிங் போகிறதே கஷ்டமாக இருக்கும். இதுதான் அதில் விஷயம். அது கூட பரவாயில்ல, அது வந்து அதுலேயும் அப்படி வச்சுருக்க தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் மைனஸ் தான் இதில் எனக்கு தெரிஞ்சு. எப்படி பண்ணியிருக்கணும்னா ஒரு ஈஸின்ற போது ஓகே நார்மலாக நீங்கள் என்ன ஷாட்டை வச்சாலும் போடுற மாதிரி வச்சிருக்கக்கூடாது. பேட்டிங்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கணும், ஓரளவுக்கு நார்மலாக வச்சுருக்கணும். ரெண்டு ஓடு வேகம் வேகம். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அது அடுத்த ஷாட்டு இப்போ கொஞ்சம் கரெக்டாக போய் பாருங்கள். ஓகேல பட்டுச்சு போர், அவ்வளோதான் கரெக்டாக போச்சு பாருங்கள். அதே ஷாட் தான் ஃபஸ்ட்டு நான் ஓகேல இருந்தது, இப்போ குட்டுன்னு போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு பாருங்கள். அதுதான் டைமிங். Getting nicely settled at the crease now, would have been very happy with that last shot. இது ஐடியல் பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க. ஐடியல் இதான் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. 3 ஒரே ஷாட் தாங்க பாருங்க. 3 ஒரே ஷாட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஓகேன்னு வந்துச்சு ஒரு ஷாட், அதே ஷாட் ஆடும்போது அப்போ 2 தான் ஓட முடிஞ்சுது. அடுத்தது குட்டு பாருங்க. ஓகே பாருங்க, ஓகே பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்க பால். அது அவனா விட்டுட்டான், எவ்வளோ ஸ்லோவாக போச்சு பார்த்தீங்கன்னா. இதான் ஓகே. அதில் காட்டும் அவ்வளோதான் பாருங்க. பால் பொறுமையாக போகும். ஓகேனா பொறுமையாக போகும், குட்னா அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஐடியல்னா பாருங்க ஓகே எவ்வளோ ஸ்லோ போச்சு பாருங்கள். ஐடியல்னால் உங்களுக்கு சுத்தமாக இதாகாது. சாரி அது ஐடியல் பாருங்க, மிஸ்ஸு லேட்டு இயர்லி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இது கிடைக்காது. ஆடுறதுன்னு தெரில பால், அதான் பிரச்சனை ஆகுது இப்போ. ஓ நல்ல ஷாட்டு பாருங்கள் போல். இந்த மாதிரி இந்த ஒரு கேமில் வந்து அப்படிலாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து சிலதெல்லாம் ஓகே, சிலதெல்லாம் ஓகே இல்லை நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு திருப்தி இல்லை. ஈஸி வந்து வச்சுருக்கலாம், ஓகே அது விட்டுருங்களேன். மீடியம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், போலிங்கெலாம் எப்பவும் போல் போடுற மாதிரி அதெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கணும். பேட்டிங்கில் அந்த டைமிங் மிஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களா மிஸ் பண்ணுறது தான் பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரோக் வச்சேன், குட்டுன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா நான் ஐடியல்னு பண்ணல, கரெக்டான ஐடியல் ஸ்ட்ரோக் வைக்கல அதில். சிம்பிள் அதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஓகே, ஒரு புரியுற மாதிரி இருக்குது. Dot ball to finish off, and it's a maiden. Joseph, the right armer, is coming into the attack from the media centre end. இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து இதை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்க ஷாட் தான் கரெக்டான ஷாட் பாருங்க, அவ்வளோதான். This is a master class of batting. Reads the length, gets forward, dispatches. பாருங்க கரெக்டான ஷாட், அவ்வளோதான்.
நான் அந்த கேப்பில் தான் அடித்தேன், எனக்கே ஃபீல் ஆச்சு. அந்த இதில் தான் அடித்தேன். இதான் கரெக்டான ஷாட். இதான் இதுதான் கரெக்ட். It'll be interesting to see how the bowler can respond. Classic cover drive, but finds the fielder. பாருங்க ஓகேன்னு கடிச்சா ஸ்லோவாக வருது பாருங்க பால். சரி இதெல்லாம் தான் ஓகே. பட் ஆனால் அந்த பேட்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் அப்படி படியிருக்க தேவையில்ல. அந்த ஈஸின்றது எனக்கு ஈடுபாடே இல்லை. மீடியமும் ஓரளவுக்கு அப்படி தான். ஹார்டு பரவாயில்ல, ஆடஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. அவ்வளோதான். பாருங்கள் நான் போன தடவையோட கொஞ்சம் நான் இப்போ டைரக்ஷன் மாற்றி அடித்தேன், எனக்கு தெரிஞ்சுது. What a lovely shot. Really good timing. Race to the boundary. பேட்டில் பாருங்கள் படுது பாருங்கள். Try for something a little bit different that last delivery. The captain shouldn't mind that. If they get it right, they might just get the wicket. பாருங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, இந்த இடத்தோட அந்த இடத்துல நான் அடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேட்டை திருப்பினேன். கரெக்டாக அந்த இடத்துல போச்சு. இப்படி தான் நம்ம அடிக்கிறத நம்ம உணரணும்ல. ஆனால் இதை நீங்கள் ஹார்டஸ்ட்டில் வச்சு விளையாண்டிங்கன்னா அது உணரவே முடியாது. ஹார்டஸ்ட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த சைடு அடிப்பீங்க, அங்கே போகாதுன்னா அதாவது போகும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஷாட்டுக்கு ஏற்ற பவருக்கு போகாது. இதுதான் விஷயம். ஆனால் இதில் விளாட்றதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹார்டு வச்சு நல்லா விளாட்லாம். நியூட்ரலாக இருக்கும் பாருங்கள். 4 smashed all over the park. I wonder if the captain will stick with them. What a great shot that was. Onto the front foot really quickly. No stopping that one. ஏன் எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா, நான் வந்து ஹார்டஸ்ட் வச்சு விளையாடி எனக்கு இப்போ வந்து ஹார்டு விளையாடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்க இயர்லி போல பாருங்க, பெருசாக போல பாருங்க. இதுதான் விஷயம். கோச் அவுட். பாருங்க இயர்லி போல பாருங்க. அப்படி போச்சு பாருங்க. நான் எங்க அடிச்சேன் பாத்தீங்களா? பேட் லெக்ல போச்சு, பால் ஆஃப்ல போச்சு. But cut short, a really important wicket to get at this stage of the match. இதுதான் நான் ஸ்பின் பால் ஆடவே இல்லை. Look to settle in quickly and get stuck into their work. ஷே Finds the fielder with that shot. ஸ்பின் பால் இதுக்கு தான் ஆடாம வந்தேன். Straight drive, mid-off, will cut that one off. Oh, now that's a brilliant diving stop. Warwick with a wicket maiden could shift momentum here for his team. Joseph ready to start. இப்போ நான் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இருக்கிற ஒரு 6 ஓவர் இருக்குது, அந்த 30 ஓவருக்கு அதை வந்து நான் வந்து ஹார்டில் இருக்குல்ல, நான் இப்போ ஹார்டஸ்ட்டாக மாற்ற போகிறேன். இப்போ பாருங்களேன் கேமோட அந்த விஷயங்களே மாறும் பாருங்க. மாறும்னா அந்த ஒரு இதுவே இருக்காது பாருங்க. லேட் அடிச்சிட்டேன், வேறு இல்லை, சாரி, இது கிடையாது, இது கணக்கு கிடையாது. இப்போ அடித்த ஷாட் வந்து நான் லேட்டாக அடிச்சிட்டேன் பாருங்கள். பால் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். இதே அந்த இதுனா 4 போயிருக்கணும். ஐயோ, இதே ஹார்டில் வச்சுருந்தா 4 போயிருக்கும். ஆனால் வந்து இதுதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹார்டஸ்ட் வந்து ஸ்லோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடித்தா நீங்கள் போகாது.
Cuts away பாருங்க. and just beats the man behind point. எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். அப்போ கூட இயர்லின்னு தான் காட்டுது. அது ஐடியல் காட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நமக்கு டைமிங் கிடைக்காது. பாருங்க, குட்டு போகுது பாருங்க ஓரளவுக்கு. 4 runs. They were so still at the crease. Just a slight movement forward. Fabulous shot. இதுதான் இதில் பிரச்சனையே. இந்த ஆர்டர்ஸில் இதான் பிரச்சனை. அவ்வளோதான் பாருங்க. ஆனாலும் இந்த ஷாட் வந்து கரெக்டாக பட்டனால போச்சு, இல்லைடா போயிருக்காரு. See them aim for the top of off now. As a bowler, you've always got to make them play on your terms. Late cut. பாருங்க, ஐடியல். The fielder. இதான் ஐடியல் பட்டால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக போகும். இந்த மாதிரி இதில் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் வந்து Classic cover drive. Good. Finds the fielder at cover. Well, what a lovely shot. It flew to the boundary. That's clearly not the type of delivery to be bowling here. பாருங்க, ஹார்டஸ்ட்லேயும் ஆடுறோம் பாருங்க. என்ன காரணம்னா இது பேட்டிங் பிச் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங் கிடைக்குது எனக்கு. இப்போ West Indies managed to keep the batters quiet. இப்போ பாருங்க, ஸ்பின்னு போடுற விதமே வேறு மாதிரி இருக்கும். Advances and ஐடியல் பாருங்க, 100 absolute disdain. Cut away 100 the ball. இல்லையா? A very simple shot. Just lets it come and cuts it away for 4. Can't afford to go too 99ங்க. Helps to ஆஹா, switch on your 99ங்க, players just 99ங்க. to keep them guessing. ஓடு 100 பா, ரொம்ப மேட்ச்க்கு அப்புறம் This has been அடிக்கிறாங்க. a great knock, using all the shots available, plenty of boundaries, not really giving the bowlers much of a look in. Wonderful 100. ரொம்ப மேட்ச்க்கு அப்புறம் 100ங்க. பா, ஷாட் பாருங்க. ஷாட் பாருங்க. You can't fault that shot. Nicely played. 4 runs all the way. ஒரு ஃப்ளாட்டா பா. Yes, it can be very disheartening seeing good deliveries smacked around. Sometimes, though, you just have to accept it and move on. Lovely cover drive, but straight to extra cover. ஓ, லேட்டு ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஷே, நல்ல ஷார்ட் லேட் ஆயிடுச்சு. Collects that one simple as you like, inside the ring. End of the over, 9 runs coming from it. India are 165 for 3. சூப்பராக இருக்கான். ஸ்ட்ரைட்டில் தான் நிறைய அடிக்கிறான். அது ஒரு ஷாட் பாருங்க. ஸ்ட்ரைட்டில் எவ்வளோ ஷாட் அடிக்கிறான் பா. Can't get that outside the ring field. அந்த ஐடியலோட சவுண்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. இதுதான் விஷயமே. ஓ, நல்ல வேலைங்க, போல்ட் ஆயிருப்பாங்க. சரி, லேட்டாக ஆட்டங்க பாருங்க. லேட்டு பேட் எவ்வளோ லேட்டாக வந்து பாருங்க. டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதில் தான் நம்ம அவுட் ஆகும். இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கும் அடிக்கடி. அந்த தவறுகள் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அதில் அவுட் ஆகிடுவோம். Nice cut shot, but straight to gully. இந்த ஃபீல்டிங்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேது. நல்லா இருக்கு பாருங்க, ஃபீல்டிங் சூப்பராக இருக்கும். அது ஷாட் பாருங்க, ஐடியல். Couldn't get down in time to stop that boundary.
Just perfection, a magnificent shot. You just can't hit it any better than அவ்வளவுதான். that. Racing away to the boundary. End of the over, 5 runs coming from it. India are 170 for 3. பிச்சு நல்லா இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பாலை பார்க்க முடியுது. பியூர் ஒயிட்டாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் இதில் நல்லா ஓரளவுக்கு தெரியுது. ஐயோ லேட் இதே லேட்டுன்றான், நான் என்னத்த சொல்ல. Thought it had got past them, but a fantastic dive to cut it off. இப்படி நம்ம இதை பிடிச்சி ஆடுறதுன்றது தான் இதில் விஷயமே. நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இதில் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஈஸி தான், ஆனால் தயவுசெய்து ஈஸி மீடியம் வச்சு விளாடாதீங்க. ஹார்டஸ்ட் வச்சு விளாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்டஸ்ட் கூட நான் கற்றுக்கும் போது வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கே வெறுப்பாயிடும், ஐயோ என்னடா அது அவுட் ஆகிட்டே இருக்கிறோன்னு. Straight to the fielder. Just the one run off. India are 171 for 3. Joseph ready to start from the media centre end. எப்படி ஃபீல்டிங் வச்சுக்கிறான்னு பாருங்க அவனுக்கு. They picked the gap. Perfect timing. ஆக்சுவலாக இது பர்ஃபெக்ட் டைமிங் தான், கரெக்டான டைமிங் தான். நான் ஓகே தான் கொடுக்குது, அதனால தான் ஸ்லோவாக போகுது பால். அவனே சொல்கிறான் பாருங்கள், பர்ஃபெக்ட் டைமிங் தான். Wow. Shot பாருங்க. Well, that was a poor ball. You really can't bowl like that. Got what it deserved. கேப்டன் இதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சிக்னேச்சர்ஸ் வச்சுருக்காங்க. Now they can just focus on playing the next ball on its merits. Classic cover drive, but finds the fielder at cover. என்ன சிக்னேச்சர் வச்சுருக்காங்கன்னா, அதாவது இப்போ வந்து இவருக்கு ஒரு ஷார்ட் இந்த ஷார்ட் பார்த்தா பார்த்தீங்களா கவர், அது வந்து இவருக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிலர் இருக்கலாம். இப்போ கோலிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கு சில ஷாட்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் போகுது. உள்ளே போய்ட்டு நம்ம செட் பண்ணல, அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் உருவாக்குறீங்கன்னா அதெல்லாம் செட் பண்ண முடியும். இதில் வீக்கு, இதில் நான் வந்து ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்தந்த பிளேயருக்கு அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. Lovely cover drive, but straight to extra cover. End of the over, not many coming from it. இன்னைக்கு ஓடு A direct hit and it's gone. இன்னைக்கு இந்தியா நல்லா ஆடுறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிச்சு வந்து இன்னைக்கு நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது பாருங்க. நல்ல ஷாட் பாருங்க, பவுண்டரி. பார்த்தீங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஹார்ட் வச்சு விளாட்னேன். அந்த ஹார்டு வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல ஷாட்லாம் கொடுக்கும், நல்லா ஆட முடியும் தைரியமாக. இப்போ நான் ஆர்டர்ஸ்லேயும் கொஞ்சம் ஒரு 20-25 ரன் வச்சுக்கினேன், பரவாயில்ல. பாருங்க ஐடியல் தான் மாட்டுது, அதான் பிச்சு தான். இன்றைக்கி பிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது. பாருங்கள் ஷார்ட்டை பாருங்கள், நான் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி வா. And now starting to score quickly. ஆக்சுவலாக ஆட ஸ்ட்ரெச் இருக்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்குன்னா அது காரணம் பிச்சு. அதையும் வச்சுருக்காங்க, நல்லா தெரியுது.
9 runs added in that over. இங்கே பாருங்கள் புவர் ஷாட், Or 180 இதுக்கான ஷாட் இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. Gabriel back into the attack. அதில் போட்டு காட்டுறான் இந்த பாலுக்கான ஷாட் இந்த ஷாட் கிடையாது, அதனால தான் புவர்னு போடுறான். Wow, Late. that missed a lot. இது வந்து கரெக்டான ஷாட் தானா, ஃபுட் ஒர்க்கு நல்லா தான் இருந்திருக்கு, ஆனால் லேட்டாக ஆடிட்டேன். அதிலே சொல்கிறான் எல்லாத்தையும் கீழே போட்டு காட்டுறான் பாருங்கள். Doesn't beat the infield. இப்போ பாருங்கள் ஷாட் நல்ல ஷாட் தான் ஆடிருக்கீங்க, ஃபுட் ஒர்க் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, டைமிங் மட்டும் கம்மியாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லுது. அப்படியே எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு காட்டுறோம் நம்ம இது பண்ணுறதுனால. ஷார்ட்டை பாருங்கள், ஷார்ட் ஐடியல் காட்டினாலே அது நல்ல ஷாட் தான் அர்த்தம், கரெக்டான ஷாட் தான் ஆடி இருக்கும். பாருங்கள் ஷாட் நல்ல ஷாட் தான், டைமிங் மட்டும் தான் இல்லை, ஃபுட் ஒர்க் கூட நல்ல ஃபுட் ஒர்க் தான். Nice cut shot, but straight to gully. ஷாட் நல்ல ஷாட் தான், ஆனால் குட்டு தான் சொல்லுது. 4 பவுண்ட்ரி Lovely ஓகே shot. தான், Cuts it away. ஓகேயா Nothing டைமிங் வந்து to ஓகேயா இருந்திருக்கு. stop that one. அதில் பவுண்ட்ரி போயிடுச்சு பாருங்கள். ஷாட் பாருங்கள், பாலுக்கு ஏற்ற ஷாட், கரெக்டான ஷாட். இதெல்லாம் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. இந்த மிஷின்லாம் வந்து That last shot. நமக்கே பார்க்கும்போது ஓகே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவ்வளோதாங்க, லாஸ்ட் பால் முடிஞ்சிச்சுங்க. இதோட நம்ம மேட்ச் முடிச்சுக்கலாம். India for 190 for 3. பாருங்கள் பிரேக்கை அவங்க கொடுத்துட்டாங்க. இதோட நம்ம மேட்சை முடிச்சுக்கிட்டு நம்ம மீதி இருக்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 30 ஓவர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் அப்போ அப்படியே போகலாம் சரிங்களா. எதுக்கு இப்போ தண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. The end of the session. பாருங்கள் We've போகிறாங்க seen பாருங்கள். some great cricket so far. See you soon. I'm off for a cucumber sandwich. எஸ், நானும் அதுதான் சொல்ல போகிறேன். சீக்கிரமாக சந்திக்கலாம். அடுத்த இன்னும் இருக்குது பேட்டிங் பாருங்கள், நல்லா தான் ஆகிட்ருக்கோம் ஓரளவுக்கு. பாருங்கள் ஒருத்தர் 100ல் ஒருத்தர் 32 இருக்கிறாப்புல, கேப்டன் சூப்பராக ஆடி இருக்கிறாப்புல. 3 பேருமே கீப்பருங்க, அதில் வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மீதி பேட்டிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேம் கேம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டு, ஷேரு, அப்புறம் சப்போர்ட் அது முக்கியம், அதையும் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். பாய்.